2026ஆம் ஆண்டு தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் கூட்டணி கணக்குகளை போட துவங்கிவிட்டது. சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் திடீரென டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடந்தது. அப்போது தமிழக அரசியல் நிலவரம் உள்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருப்பதாகவும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. 2026 தேர்தல் அக்கட்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கேற்றாற்போல் மாவட்டந்தோறும் கள ஆய்வு கூட்டங்களை நடத்தி ஆலோசித்து வருகின்றனர். ஆனால் மற்ற கட்சிகளை காட்டிலும் அதிமுகவில் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்தே உள்ளது. இதனையடுத்து அமைப்பு ரீதியாக நியமிக்கப்படும் பொறுப்புகளுக்கு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க முடிவெடுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. ஆனால் எதிர்பார்த்த அளவில் பலன் கிடைக்கவில்லை. இளம் தலைமுறையினர் மற்றும் முதல் தலைமுறையினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் ஈர்ப்பால் அவரை பின்பற்றுகின்றனர். சினிமா மோகத்தில் இருக்கும் இளைஞர்கள் தாவேகா தலைவர் விஜயை நோக்கி படையெடுக்கின்றனர். 40 வயதிற்கும் மேற்பட்டவர்கள்தான் அதிமுகவில் உள்ளனர். 2026 தேர்தலில் வெற்றிக்கு முக்கிய காரணியாக இருக்கும் இளைஞர்களையும் முதல் தலைமுறையினரையும் கவர்வது அதிமுகவில் பெரிய பிரச்சனையாக உள்ளது. என்ன முயற்சி எடுத்தாலும் அதற்கான பலன் கிடைப்பது இல்லை. இதனால் இளைஞர்களை கவர்ந்து வரும் தமிழக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே ஓட்டுகளை பெற முடியும் என்பதை தற்போது அதிமுக தலைமைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் முன்னாள் மாண்புமிகுக்கள். மேலும் இந்த தேர்தல் வாக்குறுதிகளும் இளம் தலைமுறையினரை மையப்படுத்தியே அமையும் என்பதில் மாற்றமும் இல்லை. தமிழக அரசியலில் தற்போது அண்ணாமலை என்கின்ற நபர் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாமல் இருந்திருந்தால் டாஸ்மாக் விவகாரம் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காது. இது தமிழகம் முழுவதும் பற்றி எரிகிறது. தற்போது திமுகவினர் நேரடியாக அண்ணாமலையுடன் சண்டை செய்ய ஆரம்பித்து விட்டனர். திமுகவினருக்கு தமிழக பாஜகவின் செயல்பாடுகள் இடியை இறக்கி உள்ளது. தமிழகத்தின் உண்மையான எதிர்க்கட்சியாக தற்போது செயல்படுவது பாஜக மட்டும்தான். இதனிடையே ஆளும் தரப்பு எடுத்த ரகசிய சர்வேயில் தமிழக பாஜகவின் செயல்பாடு தமிழக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இது அவர்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை மீது இளைஞர்கள் அதிகமாக நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை, கேரளாவிலிருந்து தமிழகத்தில் கொட்டப்பட்ட கழிவுகளை எடுத்துச் செல்ல போராட்டம் அறிவித்தது, அதை மீண்டும் கேரளாவுக்கு கொண்டு சென்ற விஷயம், அனைவருக்கும் சமக்கல்வி, தற்போது டாஸ்மாக் விவகாரம் என அனைத்து விஷயங்களிலும் அண்ணாமலை அரசுக்கு எதிராகவே செயல்பட்டு அவரின் கிராஃப் உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெல்லி சென்றிருக்கும் அண்ணாமலையிடம் கலந்தாலோசித்த பிறகுதான் கூட்டணி அறிவிப்புகள் வெளிவரும் என்கிறார்கள் டெல்லி வட்டாரங்கள். இதுகுறித்து அண்ணாமலை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் என கூறியதைத்தான் அமித்ஷாவும் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அதிமுக தலைமையிலான கூட்டணி அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணிதான் தலைமை தாங்கும் என்பதில் தேசிய பாஜக உறுதியாக உள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.